ஹாய், வெல்கம் டு ஜிம் ஸ்கூல். நம்ம ஜிம் ஸ்கூலில் டெக்னிக் டெக்ஸ்ட் புக்குன்ற ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய ஒர்க் அவுட் வேரியேஷன்ஸோட ஃபார்ம்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை பெட்டர் மசில் க்ரோத் ரிசல்ட்ஸ்க்காக எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்றதை கற்றுக்க போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம அன்கவர் பண்ண போகிற வேரியேஷன் ஸ்குவாட்ஸ். நிறைய பேருக்கு பிடிச்ச லிஃப்டாக அதுதான், நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் தர லிஃப்டாக அதுதான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் மிஸ்டேக், நோ ப்ராப்பர் டெப்த், அதாவது ஹாஃப் ஸ்குவாட். நிறைய பேர் இந்த மாதிரி ஹாஃப் ஸ்குவாட் பண்ணுறதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம்லேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஹாஃப் ஸ்குவாட் பண்ணுறது கண்டிப்பாக மசில் க்ரோத்துக்கு ஒரு நல்ல ஆப்டிமல் டெக்னிக்கே கிடையாது. இப்படி ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஸ்குவாட் பண்ணும்போது மட்டும்தான் மசிலுக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரெச் டேமேஜ் கிடைக்கும், மசில் ஃபைபர்ஸோட ஃபுல் என்கேஜ்மெண்ட் இருக்கும், மசில் மேலே டைம் அண்டர் டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மசில் க்ரோத்துக்கு ஒரு மேக்ஸிமைஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஹாஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை விட ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஸ்குவாட்டு தான் மசில் க்ரோத்துக்கு சுப்பீரியர். செகண்ட் மிஸ்டேக், நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஃபாஸ்ட் ஈசென்ட்ரிக். ஃபாஸ்ட் ஈசென்ட்ரிக்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில் ஸ்ட்ரெச் ஆகிற பொசிஷனில் ஃபாஸ்ட்டாக போகிறது. ஸ்குவாட் பண்ணும்போது நம்ம கீழே போகிறது தான் ஈசென்ட்ரிக் ஃபேஸ். இப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம கீழே போகும்போது நம்மளோட ஜாயின்ட்ஸ் மேலே ரொம்ப ப்ரெஷர் வர ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இன்ஜரி சான்சஸ் ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது மசில் மேலே டைம் அண்டர் டென்ஷன்ன்றது ரொம்பவே கம்மியாகிடும். அதுக்கு பதில் நம்ம ஸ்குவாட் பண்ணுறப்போ கீழே போகும்போது ஸ்லோவாகவும் கண்ட்ரோல்டாகவும் போனால் இன்ஜரியும் ப்ரிவெண்ட் ஆகும், மசில் மேலே டைம் அண்டர் டென்ஷனும் ஜாஸ்தி இருக்கும். மசில் க்ரோத்துக்கு டைம் அண்டர் டென்ஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்லோவாக போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். கீழே போகும்போது ஃபாஸ்ட்டாக போகாமல் ஸ்லோவாக போனால் இன்ஜரியும் ப்ரிவெண்ட் ஆகும், மசில் க்ரோத்தும் மேக்ஸிமைஸ் ஆகும். தேர்ட் ஒன், லிஃப்டிங் ஹீல்ஸ் அப். அதாவது நிறைய பேர் ஸ்குவாட் பண்ணும்போது அவங்களோட ஹீலை மேலே தூக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் நம்ம பண்ணி பார்த்துருப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட நீஸில் ரொம்ப பெரிய ப்ரெஷர் க்ரியேட் ஆகும், லோவர் பேக்லேயும் ரொம்ப பெரிய ப்ரெஷர் க்ரியேட் ஆகும், முக்கியமாக ஸ்டெபிலிட்டி கீழே போகும். இது மூணுமே ஆகும்போது இன்ஜரி சான்சஸ் ரொம்பவே அதிகமாகும். அதுக்கு பதிலாக ஸ்குவாட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள் ஹிப்பை பிரேக் பண்ணி, இல்லைன்னா ஹிப்பையும் நீயும் ஒரே வாட்டி பிரேக் பண்ணி ஒரு சேரில் உட்கார்ற மாதிரி கீழே போனால் ஹீல் கண்டிப்பாக மேலே வரவே வராது. ஒன்ஸ் கீழே போயிட்ட பிறகு உங்களோட ஃபுல் ஃபீட்டை, அதாவது உங்களோட ஃபுல் பாதத்தை கிரவுண்டுக்கு அகேன்ஸ்டாக புஷ் பண்ணி ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மேலே வரும்போது இன்ஜரி சான்சஸ் கண்டிப்பாக இருக்காது. உங்களோட ஸ்குவாட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஃபோர்த் மிஸ்டேக், லீனிங் ஃபார்வர்ட். அதாவது ஸ்குவாட் பண்ணும்போது முன்னாடி ரொம்பவே லீன் பண்ணி மேலே வருவோம். இந்த மாதிரி ரொம்ப முன்னாடி லீன் பண்ணி ஸ்குவாட் பண்ணால் நீங்கள் ஸ்குவாட் பண்ணும்போது உங்களோட குவாட், அதாவது உங்களோட தைஸுக்கு வரப்போகிற ஃபோர்ஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகி உங்களோட ஹிப்புக்கும் க்ளூட்டுக்கும் போகிற சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. இதனால உங்களோட குவாட் க்ரோத் ரொம்பவே கம்மியாகிற சான்சஸ் ஜாஸ்தி. ஃபிஃப்த் ஒன், ஃபுட் ஸ்டாண்ட்ஸ். நிறைய பேருக்கு ஸ்குவாட் பண்ணும்போது அவங்களோட ஃபுட் ஸ்டாண்ட்ஸை வைடாக வைக்கணுமா இல்லை க்ளோஸாக வைக்கணுமான்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறைய பேர் நீ வைட் ஸ்டாண்ட் ஸ்குவாட் பண்ணு, அது தான் கரெக்டாக இருக்கும்னுவாங்க. நிறைய பேர் உங்களை க்ளோஸ் ஸ்டாண்ட்ஸ் பண்ண அட்வைஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு சூட் ஆகலாம், ஆனால் உங்களுக்கு சூட் ஆகுமான்றது டவுட். உங்களுக்கு எது சூட் ஆகுன்றது நீங்கள் தான் ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு 2 வீக்ஸ் க்ளோஸ் ஸ்டாண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க, ஒரு 2 வீக்ஸ் வைட் ஸ்டாண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. எந்த ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு ஜாயின்ட்ஸில் எந்த பிரச்சனையும் தரலையோ, ஃபுல் டீப் ஸ்குவாட் பண்ண அலோவ் பண்ணதோ, நல்ல கம்ஃபர்டபுளாக வெயிட்ஸ் புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணதோ, முக்கியமாக உங்களோட தைஸ், உங்களோட குவாடை ரொம்ப ஹிட் எது தரதோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டாண்ட்ஸ். அந்த ஸ்டாண்ட்ஸை பிக் பண்ணி ஸ்குவாட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். ஸ்குவாட் பண்ணும்போது இது தான் எல்லாருக்குமே கரெக்டான ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒரு பாடியும் டிஃப்ரெண்டான பாடி. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அந்த ஸ்டாண்ட்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். இந்த 5 மிஸ்டேக்ஸ் தான் நிறைய பேர்கிட்ட நம்ம ரெகுலராக பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணி பண்ணால் உங்களோட மசில் க்ரோத் எப்பவுமே ஹையாக இருக்கும். இன்ஜரி சான்சஸ் கண்டிப்பாக இருக்காது. உங்களோட ப்ரெஷியஸ் டைமை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி ஸ்குவாட்டை பண்ணால் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சூட் ஆகிற ரைட் ஸ்டாண்ட்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
கீழே போகும்போது ஹாஃபாக போகாமல் ஃபுல் டீப் பொசிஷன் போகும். அதே மாதிரி கீழே போகும்போது ஸ்லோவாக கண்ட்ரோல்டாக போகும். கீழே போயிட்டு மேலே வரும்போது ஹீலை லிஃப்ட் பண்ணாமல் உங்களோட என்டையர் பாதத்தை கிரவுண்டுக்கு அகேன்ஸ்டாக புஷ் பண்ணி ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மேலே வாங்க. எப்பவுமே ஸ்குவாட் பண்ணும்போது செஸ்ட் அப்ரைட்டாக இருக்கணும், நேராக இருக்கணும். உங்களோட ட்ரைனிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆல் தி பெஸ்ட். இன்டெப்த் ஃபிட்னஸ் நாலேஜ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரப்போகிற வீடியோஸில் நிறைய ஒர்க் அவுட் வேரியேஷன்ஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை அன்கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் வேரியேஷன்ஸை பற்றி நாங்கள் அன்கவர் பண்ணோன்னா காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. Until then, cheers to perfect squat.